நீங்கள் ஒரு ஜாப் மார்க்கெட்டுக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு தான் கேட்க போகிறான். ஒரு நாக்குரியிலையோ இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்லையோ நீங்கள் போட்டு உள்ளே போகிறீங்க, ஒரு ஜாபுக்கு ஆள் எடுக்கும்போது என்ன பார்த்துருக்கோம், ஹேவ் ஃபினிஷ்ட் யுவர் பிகாம், பிஏ ஆர் பிஇ, பிடெக் இவ்வளோ தான் பார்க்க போகிறாங்கன்னா எந்த காலேஜ்லேருந்து நெக்ஸ்ட்டு தான் வரப்போகுது. ஹவு யூ ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் இன் தி 3 minutes ஆஃப் தி இன்டர்வியூ, தட் இஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் யுவர் கேரியர். திஸ் இஸ் நாட் தி +2 ரிசல்ட் ஆர் தி 10th ரிசல்ட் இஸ் கோயிங் டு இம்பேக்ட் யுவர் கேரியர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, +2 ரிசல்ட்டு இங்கே கேரியரை ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் நல்லா இருங்க இவ்வளோ ஏங்க சொல்கிறீங்க, நான் வெளியில் இருக்க எக்ஸாம்பிளே சொல்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் எவ்வளோ படிச்சிருக்காரு, இல்லை நடிகர்களே எடுத்துக்கோங்க, நம்ம கமல்ஹாசன் எவ்வளோ படிச்சிருக்காரு, ரஜினி எவ்வளோ படிச்சிருக்காரு, என்ன படிச்சுட்டு அவங்க வந்தாங்க, அவங்களாம் டாப் லெவலில் வரலையா, அவங்களாம் அப்படியே ஒடிஞ்சு போயிட்டு இது பண்ணிட்டாங்களா? படிப்பு என்பது ஒரு உலகத்தை பற்றி தெரிந்து கொள்கிறதா உங்களுக்கான ஒரு அறிகுறி. நீங்கள் ஜாபில் இருந்துக்கிட்டோம் ஒர்க் பண்ணிக்கிட்டே படித்து இப்போ மேலே வந்தவங்க கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, கண்டிப்பாக படிக்க வேண்டும். படிப்பு என்பது இம்பார்ட்டண்ட்டு தான். உங்கள் கூட படித்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தவங்களாம் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு கேளுங்க. அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் குமாஸ்தாவோ இல்லை ஒரு ஆஃபீஸராகவோ இருந்துகிட்டு இருப்பாங்க. அதுவே ஃபெயில் ஆகி படிக்காத அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்துருப்பான் பாருங்க, அந்த பையன் இன்னைக்கு ஒரு பொலிட்டீஷியனாக இருப்பான், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வச்சிருப்பான், இல்லை ஒரு குடோன் நடத்துகின்ற ஒரு பெரிய லேண்ட்லார்டாக இருப்பான். அவன் கீழே இவங்க போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ படிப்புன்றது முக்கியமா இல்லையா? அதனால் நல்லா படிங்க, நல்லா முன்னேறுங்க. நன்றி, வணக்கம்.